அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக நமக்கு பிறந்ததுலேருந்து ஸ்கூல், காலேஜ் இது முடிக்கிற வரைய பெரிய காலங்கள் நம்ம கடந்து வந்த மாதிரி ஒரு நினைவுகள் இருக்கும். நிறைய நினைவுகளும் அதில் தான் அடங்கியிருக்கும். சொல்லப்போனால் ஒரு 20, 25 வயசுக்குள்ள வரைய பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல், காலேஜ்லாம் முடிக்கிற வரைய பெரிய வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் கடந்து போகிற ஒவ்வொரு 10 வருடங்களும் 25லேருந்து 35, 45, 55, 65 அந்த ஒவ்வொரு 10 வருடங்களும் ரொம்ப விரைவாக போகுங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு அந்த முதல் 20, 25 வருடங்கிறது அந்த பள்ளி கால நினைவுகள், பெற்றோர்கள் நினைவுகள், நண்பர்கள் நினைவுகள், பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரி காலத்து நினைவுகள், இந்த மாதிரி நிறையா நினைவுகள் அடங்கியிருக்கும். அதுக்கப்புறம் உலகியல் வாழ்க்கையில் வேலைகளை தேடி அலைகிறதுனாலையும் அதுக்கப்புறம் ஒரு ரொட்டீன் லைஃப்பாக மாறுது. திரும்ப செய்கிற வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் வித்தியாசம் தெரியாத நாட்களாக ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படி போகும்போது அதுக்கடுத்து வர ஒவ்வொரு 10 வருடங்களும் எப்படி ஓடுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சில நிகழ்வுகள் தான் நம்ம நினைவுகளில் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன இருக்கும்னா, காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நண்பர்களோட ரூமில் தங்கியிருந்து அங்கே இருந்து வேலைக்கு போகிறது, அப்போ போகிற சுற்றுலாக்கள், இந்த மாதிரியான நினைவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும், திருமண நினைவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய நினைவுகளே இருக்காது, அப்படியே போயிடும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் லைஃப் ஒரு மாதிரி சலிப்புத்தன்மையை உண்டாக்குற தருணம் வரும். அந்த தருணம் எதனால் வருது? ஸோ நம்ம ஒரு கம்ப்ளீட் லைஃப் வாழ்ந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். எது நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக நமக்கு தோணும். இதுதான் வினான்னு இல்லாமல் ஒரு சலிப்புத்தன்மையோடு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை வண்ணநிலவன் எழுதிய ஞாயிற்றுக்கிழமைங்கிற கதை. இந்த கதை அவர் எழுதி வெளியிட்ட வருடம் கிட்டத்தட்ட ஒரு 34 வருடம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கதை எப்படின்னா, ஒரு பெரிய கதைகளாக இல்லாமல் ஒரு நிகழ்வாக இருக்கும், இல்லாட்டி ஒருத்தரோட உணர்வுகளாக இருக்கும். அந்த மாதிரியான கதைகள் தான் வண்ணநிலவன் நிறையா எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு வகையான கதை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இது என்னென்னா, எப்படின்னா, ஒரு சிட்டியில் வாழ்கிற ஒருத்தர் தனஜெயன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய எதிர்கால திட்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறாரு. ஆனால் நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லோரும் ஃப்யூச்சரை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க. ஃபினான்சியலாக எப்படி இருக்கணுங்கிற ஒரு முன்னேற்பாடுகளோடு இருக்கிறாங்க. ஆனால் தனஜெயன் அந்த பெரிய அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாரு. இதனாலேயே அவருக்கும் அவர் மனைவிக்கும் அடிக்கடி சண்டையும் வருது. நீங்கள் பெரிய திட்டமிடுதல் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு ஃபோர்ஸ்னால் வேறு வழியே இல்லாமல் ஒரு சண்டே ஆனால் அந்த ஒரு நாள் லீவ்லேயும் போய் சிட்டிக்கு அவுட் சைடில் இருக்கிற நிலங்களை போய் பார்த்துட்டு வர்றது பொதுவாகவே ஒரு குடும்பத் தலைவர்களின் ரொட்டீன் ஒர்க்காகவே இருந்திருக்கு அந்த டைமில். அதில் இவரும் போகணும், இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது எப்படியாவது போய் ஒரு லேண்டை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாரு. ஆனால் அவர் போகிற அந்த ஒரு நாள் லீவில் அவர் போகிறதுக்குள்ளே யாராவது அவங்க வீட்டுக்கு, அவங்க நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு டாபிக் பேசி அவர் அந்த போகிற நிகழ்வே நடக்காமையே இருக்குது. அதில் ரொம்ப விரக்தியில் இருக்கிறாரு. ஸோ அது யாரெல்லாம் வராங்க, அவங்க நண்பர்கள் வராங்க, அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க ஒரு நாள். ஸோ ஆஃபீஸ் பற்றி பேசுவாங்க. ஆஃபீஸ் பற்றி இவருக்கு பெரிய ஆர்வமும் இல்லை.
ஆனால் அதை கேட்க வேறு வழி இல்லாமல் சிரிச்சும் பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சினாரியோ நிறையா பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து இது பேசிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசிட்டு அரசியல் பற்றி பேசுகிறதும், வேறு வழி இல்லாமல் அதை கேட்டுட்டு இருக்கிறதும், இன்னொருத்தர் வந்து அவர் உறவினர் வந்து பேசும்போது இந்த நோய்கள் பற்றி, அதுக்கு உரிய மருந்துகள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதும், இந்த மாதிரி நிறையா வகையான மனிதர்களை வந்து இந்த கதையில பார்க்கலாம். இந்த மாதிரி வருவாங்க, பேசுவாங்க. இதை பற்றி தான் எழுதியிருப்பாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசியில் அவர் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது எப்படியாவது போயிடணும், நம்ம போயிட்டு நிலத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா தானே ஆள்லாம் வராங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வந்து ரொம்ப ஏர்லியராக ஒரு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு கிளம்புறாரு. 6:30 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ டக்குன்னு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு செப்பல் போடும்போது பார்த்தா ஒரு செப்பல் கலட்டுற சவுண்டு கேட்குது. யாரோ இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. ஸோ பேச வந்துட்டாங்க. அதோட அந்த கதை முடியுது. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, அவரோட ரொட்டீன் லைஃபு, ஆஃபீஸ், வீடு இது மட்டும்தான் போயிட்டுருக்கு. அவருக்காக எதுவும் பண்ணிக்கல. ஃபினான்ஷியலாக பண்ணக்கூடிய அந்த ஒரு லேண்டு பார்க்குறதுக்கு கூட பண்ண முடியாத அளவுக்கு சூழல், அவரோட அட்மாஸ்பியர் இருக்குது. யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வழி இல்லாமல் பேசிட்டு இந்த மாதிரி ஓடிடுது. ஸோ இந்த கதையில் முடிவில் என்ன தோணுச்சுன்னா, அந்த தனஞ்சயங்கிற அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாரு, திரும்ப குடும்பத்துக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வீக்கெண்ட் ஆனாலும் அந்த ஒரு நாள் லீவ்லேயும் லேண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு போகிறாரு. அதுலேயே நிறையா டிஸ்டர்பன்ஸ். இது ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு உழைக்கிறாரு, அதுக்கப்புறம் உலகியல் தேவைக்காக உழைக்கிறாரு. அவருக்கான ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற டைமுங்கிறது ஒன்றுமே இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா, அப்படி அவருக்கான ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக டிவி பார்ப்பாங்க, மொபைலில் பார்த்துட்ருப்பாங்க, இல்லைனா ஏதாவது படத்துக்கு போவாங்க, இல்லைனா சாப்பிட போவாங்க. இதுதான் ஜென்ரலாக நடக்கும். ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் தோணும், ஸோ இது இல்லாமல் வேற என்ன, நமக்காக செய்கிறது வந்து இதுதானே. படத்துக்கு போகலாம், மொபைலில் பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிட்லாம், வேறு ஏதாவது தீம் பார்க் போகலாம், இதுதானே வேற என்ன அப்படிங்கிற சொல்லும்போது, இதை முடிச்சுட்டு, இந்த கதையை முடிச்சுட்டு ஒரு காணொளி, ஜெயமோகனோட காணொளி முழுமை அறிவுன்னு ஒரு காணொலியை நான் வந்து பார்த்தேன். அதை பார்க்கும்போது இன்னும் நிறையா கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த முழுமை அறிவுங்கிற அந்த டாப்பிக்கில் வந்து ஜெயமோகன் அவர் பேசுனதுலேருந்து சில குறிப்புகள் எடுத்து சொல்லலாம்னு தோணுச்சு. அந்த வீடியோவோட லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் பாருங்கள் கண்டிப்பாக. ஆனால் இது ரொம்ப ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது லைஃப்பை பற்றி. எப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, தாத்தா பாட்டி ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு போர் சம்பந்தமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் கண்டிப்பாக. இல்லைன்னா ஏதாவது ஒரு படையெடுப்பு நடந்து அதன் மூலமாக வந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்திருப்பாங்க. வேறு சொந்த நிலத்தை விட்டு வேறு ஒரு நிலங்களுக்கு போகிறது, அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா நோய், அதனால் நிறைய இழப்புகள் வந்திருக்கும். காச நோயினால் இழந்தவங்க, மலேரியா, சின்ன இப்போ நமக்கு பார்க்குற சின்ன நோய்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு பெரிய உயிர்கொல்லி நோயாக இருந்திருக்கு. அந்த நிகழ்வுகளை கடந்து வந்த ஜென்ரேஷன் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்போ அப்பா அம்மா ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சங்களை நிறையா பார்த்துருப்பாங்க. பஞ்சங்கள் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் உணவுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க கண்டிப்பாக. அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்பாங்க. மேக்சிமம் மக்கள் அந்த நிலைமையை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்ம வாழ்கிற இந்த ஜென்ரேஷன் வந்து என்னென்னா, இந்த நோய், உணவு தட்டுப்பாடு இதெல்லாம் இல்லை. இப்போ அந்த இதுக்கு பிரச்சனை இல்லை. சொல்லப்போனால் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அளவோ அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதிகப்படியான ஒரு நிலங்கள், பண சேமிப்பு அது மாதிரி பண்ணுறதும்,
ஏன்னா எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு இப்பயே அதற்குரிய சேமிப்புகள வந்து நோக்கி அ போறதும், இந்த மாரியான ஒரு முன்னேற்பாடுக்காண்டி தான் உழைக்கிறாங்க மக்கள். அதுக்காண்டி தான் போயிட்டுருக்குறாங்க. ஸோ சாப்பாட்டுக்காகன்னு கஷ்டப்படுற அளவுக்குலாம் இல்ல. ஸோ அந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. அந்த ஸ்டேஜ் இருக்கும் பொழுது, என்ன நடக்குதுன்னா, ஒரு சலிப்பு வருது. போரிங் அந்த மாரி வருது. அது எதனால வருதுன்னா, அவங்களுக்கான ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு செயல வந்து கண்டுபிடிக்காம இருக்கிறது தான் காரணங்கிறத வந்து ஜெயமோகன் இந்த இடத்துல சொல்றாரு. அ எப்படின்னா, இப்ப கரண்ட் ஜெனரேஷன வச்சு அவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ நமக்கு வந்து ஒரு காலேஜ் முடிச்சுடுறோம். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கம்பெனியில வந்து ஜாயின் பண்றோம். ஒரு சில இயர்லயே வந்து அதிகப்படியான சம்பளங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஒருத்தருக்கு தேவையான அளவு இல்லாம, அவர் வந்து அவரோட குடும்பத்த பார்க்கணுங்கிற நெசசிட்டிலாம் இப்ப கம்மியாயிருச்சு. அந்த மாரியான அவங்கவங்க பேரண்ட்ஸ அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ, அந்த பணங்கள் எல்லாம் மேக்ஸிமம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்பெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அ பைக் வாங்குறது, அங்க எடுத்துட்டு லடாக் போறது, சைக்கிளிங் ரொம்ப காஸ்ட்லியான சைக்கிள் வாங்குறது, அதுக்கப்புறம் கேமரா வாங்குறது, ஃபோட்டோகிராஃபின்னு போறது, கேம்பிங் போறது பண்றது, அ அதுக்கப்புறம் ஃபூடின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடுகள் நெறையா புதுசு புதுசா போய் தேடி சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி நிகழ்வுகள்லாம் தப்பு இல்ல. ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னா, இது அவ் தனக்கான ஒரு செயலா? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதில இறங்கணும். இல்லன்னா, அது கொஞ்ச நாள்லயே அது ஸ்கிப் ஆயிட்டு போயிடுவோங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. அது உண்மதான். ஏன்னா, இப்ப வந்து ஒரு சைக்கிள் வந்து வாங்குறோம்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அத ஓட்டி பார்க்கணும். வேற ஏதாவது சைக்கிள் வச்சு கம்மியான விலையில சைக்கிள் வாங்கிட்டு, ஒரு கன்சிஸ்டன்ஸியா நம்ம அதுக்கு போறோமா? இந்த செயல் நமக்கு பிடிச்சிருக்கா? தொடர்ந்து செய்றதுனால இது நமக்கு பிடிச்சிருக்கா? இத கண்டிப்பா பண்ணுவோங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா போணும். ஸோ இது நமக்குரிய செயலான்னு தெரியாம நெறைய பொருட்கள வாங்குறனால தான் அந்த அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜில நின்றுது. அ இத பத்தி சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுலேருந்து என்னன்னா, அவர் லைஃப்ப வந்து 3 லேயரா பிரிக்கிறார். எப்படின்னா, ஒண்ணு வந்து அ எமோஷனல் லைஃப் அதாவது குடும்ப வாழ்க்கை. இன்னொன்னு வந்து உலகியல் வாழ்க்கை. அதாவது பொருள் சம்பாதிக்கிறது. இது 3வது வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியான வாழ்க்கை. அதாவது அவங்களுக்காக பண்ணிக்கிறது. மத்தவங்களுக்காகன்னு இல்லாம, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு பண்றது. அதாவது அது என்ன எனக்கு என்ன பிடிக்குங்கிறது தெரியாதுங்கிறதுனால தான், அவர் வந்து நெறையா ஒரு கிளாஸ் வைக்கிறாரு. பயிற்சிகள் குடுக்குறாரு. எப்படின்னா, ஆர்ட்டு, அதுக்கப்புறம் மியூசிக், ஃபிலாசபி, இந்த மாரி இந்த அ இது கோவில் கலைகள் சம்மந்தமான அ பயிற்சிகள் நெறையா அதில குடுக்குறத பத்தி தான் அதில பேசியிருப்பாரு. அந்த லிங்க் நான் போடுறேன் பாருங்க. ஸோ இந்த கதையும், அதுக்கப்புறம் பார்த்த இந்த காணொளியும் வந்து ஏதோ ஒரு மெர்ஜான மாரி இருந்தது. அதான் நான் இங்க சொல்லலாம்னு தோணுச்சு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கம்ப்ளீட் லைஃப் வாழணும்னா, இதெல்லாம் பண்ணணும். நீங்க குடும்பத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காண்டி கிரியேட்டிவிட்டி பண்றோம்னு சொல்லிட்டு அதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதேமாரி அ தனக்காக நான் போறேன்னு சொல்லிட்டு அ பொருள் சம்பாதிக்காமவும் இருக்கக்கூடாது. ஸோ வேலையும் பண்ணணும். வேலை பண்ணி பொருளும் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற கேப்ல நமக்கு புடிச்ச வேலைய பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அ அதுக்கு நெறைய பயிற்சிகள் தேவைங்கிறதும் சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நேச்சுரலாவே சில டேலண்ட்ஸ் வந்து இருக்கும். அம் ஒரு ஒலிய வந்து உள்வாங்கிக்கிறத அவங்க வந்து மியூசிக் ரிலேட்டடா நல்லா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காட்சி புலன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமான ஒரு ஓவியமோ, இல்ல திரைப்படம் சார்ந்த ஃபீல்ட்ல போறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அந்த அவங்களுக்குரிய டேலண்ட்டு அதுக்கு மட்டும் தான் போணும்னு அவசியம் இல்ல. இப்ப ஏதாவது ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அதுல இருந்துட்டு கிடைக்கிற கேப்லயே இந்த ஃபீல்ட்லயும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதனால சம்பாரிக்கணும்னு அவசியம் இல்ல. நெறையா செயல்கள் நெறைய பேர் என்ன தப்பா எடுத்துக்கிறாங்கன்னா, பொருள் ஆம் கிடைச்சா தான் அதுக்கு வேல்யூ அதிகங்கிற மாரி எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்ல. அ ஒரு ஆத்ம திருப்தியா நம்ம பண்றோம்ல சில செயல்கள்.
அதுக்கும் நம்ம தேடி போகணுங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் லைஃப்ங்கிறது வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே பல வாழ்க்கை வாழுதல். குடும்பத்துக்காக வாழ்கிறது, ஃபினான்ஸுக்காண்டி வேலை பார்க்குறது, அது இல்லாமல் ஒரு 2 நாள் நீங்கள் வந்து நடைப்பயணமாக எங்கேயா போகிறோன்னா போகிறது. ஸோ நடக்கிறது வந்து ஒருத்தருக்கு செட் ஆயிடுச்சு. அதுவே நடைப்பயணமே ஒரு சிலருக்கு தியானம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதவே அவங்க வந்து எடுத்து கிடைக்கிற கேப்பில் அவங்களுக்குரிய ஃப்ரீ டைம்லலாம் எடுத்து பண்ணுறது. உங்களுக்கான வாழ்க்கைய நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. அதை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதை வந்து அதில் ஈடுபடுங்க. அதுக்குரிய சூழலை உருவாக்குங்கங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து நடைப்பயணம் பிடிச்சிருக்குன்னா, நடை சம்மந்தமான ஆட்களை போய் கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸி. அந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுங்கள், அதுக்குள்ளே சேர்ந்துக்கங்க. ஸோ அதில் எப்பயும் ஆக்டிவாக இருங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்பீச்சில் ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பார் ஜெயமோகன் அவர்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கதையும் இந்த புத்தகம் வந்து நான் எங்கே படித்தேன்னா, வண்ண நிலவன் சிறுகதை தொகுப்பு புத்தகம் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு கதை தான் இந்த கதை. அந்த கதையும் இந்த காணொளியும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை புரிதலை கொடுத்தது. கண்டிப்பாக இந்த கதையும் இந்த காணொளியும் பாருங்கள். இன்னும் வேறொரு புத்தகத்திலேயோ திரைப்படம் சார்ந்த பதிவிலேயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.